உன் ஆசையை தீர்த்துக்கிட்டே இல்ல. மொத்தத்துல நான் கட்டின தாலின்னு ஒத்த வார்த்தையில சொன்னியே, அது ஏன் எதனாலன்னு விவரமா சொன்னியா? நிறுத்துறா சந்துரு. ரெண்டு பேரும் சேர்ந்து போட்ட டிராமா எல்லாம் போதும். இன்னைக்கு எத்தனை டிராமா போட்டு யார் வாழ்க்கையை கெடுக்க போற? அம்மா அப்படி எல்லாம் இல்லம்மா. சந்துரு ப்ளீஸ். பண்ண தப்புக்கு ஏதோ ஒரு காரணம் சொல்றதுதான் உலகத்திலே பெரிய முட்டாள்தனம்டா. அம்மா இல்லம்மா, நான் ஏதாவது பொய்யா சொல்லி தப்பிக்கணும்னு நினைச்சதே இல்லம்மா. நான் இவ கழுத்துல இந்த தாலியை கட்டின நிமிஷத்துல இருந்து நான் தினம் தினம் மனசுக்குள்ள புடுங்கி புடுங்கி செத்துக்கிட்டு இருக்கேம்மா. ஸ்வேதாவுக்கு துரோகம் பண்ணோன்னு என் மனசுல ஓரமா கூட நான் நினைச்சதே இல்லம்மா. வேண்டாம் சந்துரு, நீ என்ன காரணம் சொன்னாலும் சரி, நீ செஞ்சதெல்லாம் நியாயம்னு சொல்லிடவும் முடியாது, அதை நம்பிட்டு அடுத்தடுத்து நகரவும் முடியாதுடா. மத்தவங்க என்ன வேணாலும் பேசலாமா, ஆனா நீங்க என்ன தள்ளி வச்சு பேசாதீங்கம்மா. என் பாரதி, உனக்கு ஒரு மனசாட்சி வேணா? யாரு நம்பினாலும் நம்பாம போனாலும் நான் உன்னை மனசார நம்பினேன். நீ என்கிட்டயாவது ஏதாவது சொல்லி இருக்கணும். நீ இப்படி பண்ணலாமா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க ரெண்டு பேரும் சொல்ற இந்த கதையெல்லாம் ஊர் உலகம் நம்பும் நினைச்சிட்டு இருக்கீங்களா? என்ன மன்னிச்சிருங்கன்னு ரெண்டு வார்த்தையில பேசி முடிக்கிற விஷயம் இல்லை இது. அம்மா, தாலி கட்டுறதோட சீரியஸ்னஸ் தெரியாத ஒரு நிலைமையில தான் நான் கழுத்துல தாலியை கட்டினேன். அந்த ஒரு நிமிஷம் என் எதிர்காலத்துல இவ்வளவு பிரச்சனை வரும்னு நான் நினைச்சு பார்த்திருந்தா, நிக்கிறாளே பாரதி, இவ அந்த நிமிஷமே செத்து போயிருப்பாமா. அவ கூட என் குழந்தையும் செத்து போயிருக்குமா. எனக்கு அதை தவிர அந்த நேரத்துல வேற எந்த வழியும் தெரியலம்மா. அந்த தாலியை கட்டினதோட சரி, அதுக்கப்புறம் ஸ்வேதா நினைக்கிற மாதிரியோ இல்ல அவங்க அம்மா பேசுற மாதிரியோ இல்ல நீங்க கோவப்படுற மாதிரியோ நான் எந்த விதத்திலையும் தப்பா நடந்துக்கலமா. இதான் 100க்கு 100 உண்மை ஆண்டி. அவரு தாலின்னு ஒண்ணு கழுத்துல கட்டினது உண்மை. அத கட்டுறதுக்கு முன்னாடியாவது 4 வார்த்தை நல்லா என்கிட்ட பேசிட்டு இருந்த சந்துரு, ஆனா இப்பெல்லாம் முகம் கொடுத்து கூட பேசுறது இல்ல. அவர் அப்படியே பேசினாலும் அது குழந்தைய பத்தி பேசுறதா தான் இருக்கும். என்ன காரணம் சொல்லு பாரதி? ஏன் பிள்ளைக்காக அறகுறையா இருந்தாலும் அதை நான் நம்பி தொலைப்பேன். ஆனா இந்த ஊர் உலகம் முழுசா அதை கேட்ட கூட நம்புமா இல்ல அதை ஒத்துக்குமா? தாலிக்குன்னு ஒரு மரியாதை இல்ல. அது சூழ்நிலைக்காக கட்டினாலும் சரி, மனசார கட்டினாலும் சரி, அதை எப்படி நாம இப்ப மாத்த போறோம்?